கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1685 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 41 அதிகாரம் 14வது வசனம், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். வாழ்க்கையை குறித்து பயந்து பயந்து வாழ்கிறாயா? பிள்ளைகளை குறித்து பயந்து பயந்து வாழ்கிறாயா? இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் எந்த சூழலை வைத்து பயப்படுகிறீர்களோ அந்த சூழலை மாற்றும்படியாய் பயப்படாதே என்று சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? அவர் பரிசுத்தர், உன்னை மீட்டவர். உன்னை மீட்டவர் சொல்வதினாலே நீ தைரியம் கொள். அவர் பரிசுத்தராய் இருப்பதினாலே நீ தைரியம் கொள். நீ செய்ய வேண்டியது எல்லாம், நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். உன்னை அவமானப்படுத்துவார்கள், கண்ணீர் விட வைப்பார்கள், வேதனைப்படுத்துவார்கள். அதை குறித்தெல்லாம் கலங்கக்கூடாது. ஏனென்றால் உனக்கு துணை நிற்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். உனக்கு துணை நிற்கிறவர் பரிசுத்த மீட்பர். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் கலங்கி நிற்கிறார்களோ, கண்ணீரோடு நிற்கிறார்களோ, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். மகளே, உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். பயப்படாதே மகளே, தம்பி, சகோதரனே, உன்னை பார்த்து சொல்லுகிறார். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன், துணை நிற்கிறேன் என்று சொல்லி கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் பயந்து பயந்து வாழ்கிறார்களோ, எந்த காரியத்திலே அவர்கள் பயப்படுகிறார்களோ அந்த காரியத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு துணை நின்று பயப்படுகிற காரியத்தை மாற்றி போட்டுவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட வேண்டாம், பயப்படாதேயுங்கள். கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார், துணை நிற்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.